ஹலோ நண்பா, வெல்கம் பேக். நீங்கள் என்ன பார்க்கணும்னா ஷெல்வ் மாடியூல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஷெல்வ் மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கணும். நான் எஸ்ன்னு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதில் ஃபைல் d.txt சேவ் ஆகாது, அதாவது ஒரு பைனரி ஃபைலாக சேவ் ஆகும். அதுபோது நம்மளோட ஓப்பன் பண்ண பார்க்க முடியாது மொபைலில் அண்ட் கம்ப்யூட்டர் எப்படின்னு தெரில. இப்போ நான் ஒரு ஃபைல் பாயிண்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். s.openங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இதில் என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலோட நேம் நான் கே கொடுத்துருக்கேன். ஃபைலுக்கு நேம் டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும். இப்போ நம்ம இது என்ன ஃபார்மேட்டா txt அப்படின்னு நான் சொல்லுவோம்னா அதுதான் முடிவு பண்ணணும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுவோம். லிஸ்ட் வேரியபிளை க்ரியேட் பண்ணுவோம். p = செய்ய போகிறோன்னா 1, 2, 3, 4. இப்போ நான் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிட்டேன். இதை நான் என் ஃபைலில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன செய்யணும்னா சிம்பிளாக ஃபைல் பாயிண்டர் எந்த நேமில் உங்களுக்கு ஃபைலில் ஸ்டோர் பண்ணணும், அதாவது ஃபைலில் ஒரு டிக்ஷனரி கீயாக ஸ்டோர் பண்ணணும். அதோட கீ தான் நம்ம கொடுக்கணும். அந்த கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிக்ஷனரியில் பார்த்துருக்கோம் டிக்ஷனரினா கீஸ் அண்ட் வேல்யூஸ்னு. இப்போ நான் அதுக்கு வேல்யூன்னு பேர் வச்சுக்கிறேன். கீ கொடுக்கேன். சரி, ப்ளூன்னு மாறிட்டு ப்ளூன்னு வச்சுக்கிடுவோம். ஈக்குவல் பின்னு கொடுத்துட்டா போதும். இப்போ நம்மளுக்கு பி ஸ்டோர் ஆகிட்டு அதில் இப்போது print successfully stored in a file. இப்போ அதை ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டோர் இன் a file நம்ம ஃபைலில் ஸ்டோர் ஆகிட்டு. இப்போ நான் இதில் ஓப்பன் பண்ணி காமிக்கேன். எக்ஸ்ப்ளோர் இந்த கேன்னு கொடுத்த ஃபைல் நம்மளால் அதை ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ என்ன செய்யணும்னா இதை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிம்பிளாக ரீட் பண்ணிடலாம். நான் அந்த லைனில் வேணால் டெலிட் பண்ணிடுறேன். இதை இப்போதைக்கு ஆமாம் டெலிட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. இதையும் நான் கமெண்ட் லைனாக மாற்றிருந்தேன். ஏன்னா ஒரு ஆட்டை ஸ்டோர் பண்ணாலே போதும், நம்ம அதை எத்தனை தடவை யூஸ் பண்ணிக்கலாம். கமெண்ட் லைனாக மாற்றிக்கிட்டேன். இப்போ என்ன செய்யணும்னா பிரிண்ட் நம்ம டிக்ஷனரியில் பார்த்துருக்கோம். அவரோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண அந்த கீயை யூஸ் பண்ணணும். ஃபைல் பாயிண்டர் நம்ம அங்கே என்ன கொடுத்தோமோ அதேயோட கீயை கொடுக்கணும். ப்ளூ. இப்போ ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் நம்ம ஸ்டோர் பண்ண வேல்யூ வந்துடும். பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 தான் நம்ம ஸ்டோர் பண்ணோம். அதோட வேல்யூ கிடச்சிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஷெல்வ் மாடியூல். அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்தோம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.